ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இட்லி தோசைலாம் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா இந்த தாளிச்ச பணியாரம் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பவே சாஃப்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்துட்டு மாவு மட்டும் கொஞ்சம் புளிச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இட்லி கரைக்கிற மாவுலேயே தான் நான் வந்துட்டு இந்த பணியாரம் செஞ்சு எடுத்துருக்கேன். இந்த பணியாரம் கூட தொட்டுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி, கார சட்னி இல்லை பொட்டுக்கடலை சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடுகு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு பச்சை மிளகாய், வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வதக்கி விட்டுருங்க. இது ரொம்ப வதங்க தேவையில்லை. இது கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இது கூட வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம வந்துட்டு மாவு வந்துட்டு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பணியாரம் உள்ளே வேகாது. உள்ளே வரலையும் நல்லா வேகணும்னா நீங்கள் மாவு வந்து தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருக்கும்போது தான் பணியாரம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் சோடா மாவுலாம் எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே குழி பணியார கல்லில் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மாவு ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றிட்டு அப்படியே திருப்பி போட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.